இதை பார்த்தோன்னே இது எங்கே இருக்குது அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இது வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது சென்னையில் தாங்க இருக்குது. எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சென்னையில் கோட்டூர்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் என் குழந்தைங்களை நான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அடிக்கடி நான் இந்த இடத்துக்கு போவேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 தளம் இதில் இருக்குது. 9 தளமுமே நூலகமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க, 9 தளமுமே நூலகம் தான். இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள், தன்னால் வந்து பணம் கொடுத்து புக் வாங்கி படிக்க முடியாத பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நூலகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கிட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக செம்மையாக இருக்குங்க. உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங் தான். நம்மளால் வந்து காசு செலவு பண்ணி ஒரு சம்மர் கேம்ப் போக முடியலையே அப்படின்னு கவலைப்படுற பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே ₹1 கூட வந்து என்ட்ரி ஃபீஸ் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு சில கவுண்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க.